கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விசைத்தறி உரிமையாளர்களோட அமைச்சர்கள் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருது. இது பற்றின கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஹரிதாஸ் வழங்க கேட்கலாம். ஹரிதாஸ், வணக்கம். பேச்சுவார்த்தையின் தற்போதைய நிலை என்னென்ன விஷயங்கள் பற்றி இன்னைக்கு விரிவாக பேசியிருக்காங்க? விரிவாக பதிவு பண்ணுங்க உங்க தகவல்களை. விசைத்தறி உரிமையாளர்கள் கூலி உயர்வு கேட்டு கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சூழ்நிலையில நேற்று இரவு ஜவுளி உற்பத்தியாளர்களுடன் அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில பேச்சுவார்த்தை நடந்து முடிந்து நிறைவு பெற்றுள்ளது. இந்த சூழ்நிலையில தற்போது கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, வெள்ளக்கோவில் சாமிநாதன், கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் முன்னிலையில இரு மாவட்ட கலெக்டர்கள் மற்றும் அதிகாரிகள் முன்னிலையில இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. இதில் விசைத்தறி உரிமையாளர்கள் திரளாக கலந்து கொண்டுள்ளனர். அவர்கள் முற்றிலும் வைப்பது ஒரே ஒரு கோரிக்கை என்னவென்றால் கூலி உயர்வு மட்டும்தான். அந்த கூலி உயர்வானது கடந்த பல வருடங்களாக நிறைவேற்றப்படாமலேயே இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த போராட்டம். இன்றைய தினம் உண்ணாவிரத போராட்டமும் மேற்கொண்ட அந்த சூழ்நிலையில தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூக முடிவு எட்டப்படும் என்று அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் தரப்பிலிருந்தும் ஒரு கருத்துக்கள் ஏற்கனவே வெளிவரப்பட்டது. இந்த சூழ்நிலை தற்போது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இன்னும் சில நிமிடங்களில் இந்த பேச்சுவார்த்தை நிறைவு பெற்று இதற்கு ஒரு தீர்வு காணப்படும் என்று ஒரு பிரகாசமான வாய்ப்பு உள்ளதாகவும் விசைத்தறி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். நன்றி ஹரிதாஸ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.